வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் கீவேர்ட் கேப் அனாலிசிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மாஸ் அப்படின்ற ஒரு டூல் மூலமாக நம்ம வெப்சைட்டுக்கும் நம்ம காம்படிட்டர் வெப்சைட்டுக்கும் என்னென்ன ரேங்கிங் கீவேர்ட்ஸ்லாம் டிஃபர் ஆகுது, அவங்க என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகிறாங்க, நம்ம என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகிறோம், ஒரு காமனான கீவேர்ட்ஸ்க்கு அவங்க எந்த பொசிஷனில் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க, நம்ம எந்த பொசிஷனில் ரேங்க் ஆகிட்டு இருக்கோம், இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த பர்டிகுலர் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் யூசிங் மாஸ் டூல் மூலமாக. ரைட்டுங்களா? ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தானே அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கீவேர்ட் கேப் அனாலிசிஸ் டியூட்டோரியலை பொறுத்தளவில் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து செக் நம்பர் ஆஃப் ரேங்கிங் கீவேர்ட்ஸ் ஆஃப் யுவர் டொமைன் அண்ட் யுவர் காம்படிட்டர் டொமைன். அதாவது உங்கள் வெப்சைட்டில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் ரேங்க் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணி பார்க்க முடியும். உங்களோட காம்படிட்டர் வெப்சைட்லையும் அவங்க என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க முடியும். ஒருவேளை நீங்களும் உங்கள் காம்படிட்டரும் சேம் இண்டஸ்ட்ரியாக இருந்தீங்க அப்படின்னா, அவங்க என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க, நம்ம என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு, ஒருவேளை நம்ம எந்தெந்த கீவேர்ட்லாம் ரேங்க் ஆகாமல் இருக்குமோ அது அவங்க ரேங்க் ஆகிட்டு இருந்தாலும் அந்த கீவேர்ட்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் நம்மளோட வெப்சைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இது ஃபஸ்ட்டு விஷயம். ரைட்டுங்களா? செகண்ட் திங் இஸ் செக் அட்லீஸ்ட் 3 காம்படிட்டர் ரேங்கிங் கீவேர்ட்ஸ். ஸோ நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்க போகிற காம்படிட்டரோட அந்த குவான்டிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கும் அப் டு 3 காம்படிட்டர் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த 3 காம்படிட்டரோட டாப் ரேங்கிங் கீவேர்ட்ஸ் என்ன, அவங்க என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க, அதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 3 பொசிஷனுக்குள்ளே என்னென்ன கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க, தென் 4 to 10 பொசிஷனுக்குள்ளே என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க, இது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தேர்ட் திங் இஸ் செக் டொமைன் அத்தாரிட்டி அண்ட் பேஜ் அத்தாரிட்டி ஆஃப் யுவர் வெப்சைட் அண்ட் யுவர் காம்படிட்டர் வெப்சைட். ரைட்டுங்களா? இந்த டொமைன் அத்தாரிட்டினா என்ன அப்படின்னா, டொமைன் அத்தாரிட்டின்றது வந்து உங்கள் ஓவரால் டொமைனுக்கு எவ்வளோ பேக்லிங்ஸ் இருக்கோ அதை பொறுத்து மாஸ் அப்படின்ற ஒரு டூல் வந்து ஒரு வேல்யூ கொடுக்கும் அவுட் ஆஃப் 100. ரைட்டுங்களா? ஸோ அதுதான் டொமைன் அத்தாரிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாஸ் இண்டஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டொமைன் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு பேராமீட்டர் வச்சு தான் கூகுள் வந்து உங்கள் வெப்சைட்டை டாப்பில் ரேங்க் பண்ணுது. அதாவது கூகுள் வந்து 200+ ரேங்கிங் ஃபேக்டர் செக் பண்ணி பார்க்கும். அதில் இந்த டொமைன் அத்தாரிட்டிக்கு ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் பேஜ் அத்தாரிட்டின்றது ஒரு பர்டிகுலர் பேஜுக்கு மட்டும் எவ்வளோ பேக்லிங்ஸ் இருக்கோ அதை பொறுத்து அந்த பேஜ் அத்தாரிட்டின்ற வேல்யூ அவுட் ஆஃப் 100க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டொமைன் அத்தாரிட்டி மட்டும் போதுமே, ஏன் பேஜ் அத்தாரிட்டி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எக்ஸாம்பிள், இப்போ என்னோட இண்டஸ்ட்ரி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ரைட்டுங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட். ரைட்டுங்களா? இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட்டில் எக்ஸாக்டாக SEO கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கேன்னு வச்சுங்களேன். அந்த SEO கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்ற ஆர்டிகளை மட்டும் நான் டாப்பில் ரேங்க் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் பேஜுக்கு எவ்வளோ பேக்லிங்ஸ் இருக்கிறனோ அதை பொறுத்து தான் அந்த பர்டிகுலர் பேஜ் வந்து டாப்பில் ரேங்க் ஆகும். இன்னொரு கீவேர்டுக்கு வந்து SEM கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு பர்டிகுலர் பேஜ் வந்து நான் எழுதி அதை நான் டாப்பில் ரேங்க் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் பேஜுக்குன்னு நிறைய பேக்லிங்க் எடுக்கணும். ரைட்டுங்களா? அப்போ என் வெப்சைட்டில் என்னென்ன பேஜஸ் எல்லாம் வச்சுருக்கணும், அந்தந்த பேஜுக்கெலாம் வந்து எவ்வளோ பேக்லிங்ஸ் எடுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் ஆட் பண்ணி அதுக்கு ஆவரேஜ் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அதுக்கு வந்து அவுட் ஆஃப் 100க்கு வந்து மாஸ் அப்படின்ற ஒரு டூல் வந்து ஒரு வேல்யூ கொடுக்கும். அதுதான் வந்து டொமைன் அத்தாரிட்டி. பேஜ் அத்தாரிட்டின்றது இண்டிவிஜுவல் பேஜுக்குள்ள நம்பர் ஆஃப் பேக்லிங்கை பொறுத்து அவங்க வந்து அவுட் ஆஃப் 100க்கு வந்து ஒரு வேல்யூ கொடுப்பாங்க. அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றது அவங்களோட அல்காரிதத்தில் தான் இருக்குது. ரைட்டுங்களா? ஏன்னா இந்த பேக்லிங்க் வந்து ஒரு சில இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கும் வெறும் 10 பேக்லிங்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு சில இண்டஸ்ட்ரியில் அல்லது ஒரு சில கேட்டகரியில் பார்த்தீங்கன்னாக்கும் 500-600 பேக்லிங் இருந்தால் தான் அவங்களோட அத்தாரிட்டியை வந்து 5-10ன்னு மாறும். அப்போது அது கேட்டகரிஸ் வைஸ் மாறும் அல்லது இண்டஸ்ட்ரி வைஸ் மாறும். ரைட்டுங்களா? அந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் காம்படிட்டர் இருக்காங்களோ அவங்களெல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்க அசைன் பண்ண போகிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த பர்டிகுலர் டியூட்டோரியல் வந்து நம்ம காம்படிட்டரோட டொமைன் அத்தாரிட்டினா பேஜ் அத்தாரிட்டினா அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரைட்டுங்களா? தென் ஃபோர்த் திங் இஸ் செக் காம்படிட்டர் டாப் ரேங்கிங் கண்டென்ட் அண்ட் கீவேர்ட்ஸ். என்னோட காம்படிட்டர் வந்து எந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டுக்கு டாப்பில் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க, அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். இதுதான் என்னோட நீஷ். ரைட்டுங்களா? இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் நான் ரேங்க் ஆகிட்டு இருக்கேன்னு பார்க்கலாம். அதேமாதிரி என்னோட காம்படிட்டர் வந்து அதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகல் எழுதியிருப்பாங்க. அந்த ஆர்டிக்கலில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் அவங்க ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு காம்படிட்டர் அவங்க அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் சொல்லி ஒரு ஆர்டிகல் எழுதிருப்பாங்க. அவங்க என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் செக் பண்ணி பார்க்குறப்போ என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரைட்டுங்களா? தென் த லாஸ்ட் திங் இஸ் செக் காம்படிட்டர் வெப்சைட் டாப் 1 to 3 ரேங்கிங் கீவேர்ட்ஸ். என்னோட காம்படிட்டரோட வெப்சைட்டில் 1 to 3 பொசிஷனுக்குள்ளே என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க, 4 to 10 பொசிஷனில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத என்னால் செக் பண்ணி பார்க்க முடியும். தென் லாஸ்ட் ஒன் இஸ் செக் ரேங்கிங் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த ரேங்கிங் டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து சேம் மேலே பார்த்த மாதிரி 1 to 3 ரேங்கிங் கீவேர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஒரு பார் சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா? உங்கள் டொமைன் 1 to 3 ரேங்கிங் பொசிஷனில் எவ்வளோ கீவேர்ட்ஸ்க்கு ரேங்க் ஆகிட்டு இருக்குது, உங்கள் காம்படிட்டர் வந்து 1 to 3
ரேங்கிங் பொசிஷனில் என்ன கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகிட்ருக்காங்க அப்படின்றத ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் கால்ட் த ரேங்கிங் டிஸ்ட்ரிபியூஷன். இது எல்லாமே இன்றைக்கி நம்ம இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்களா. ஸோ இதை செக் பண்ணி பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு என்னோட டொமைன் எனக்கு தேவை, நெக்ஸ்ட்டு என்னோட காம்படிட்டர் டொமைன் வந்து தேவை. ஸோ இந்த காம்படிட்டர் டொமைன் வந்து எனக்கு என்னோட ஃபீல்டில் காம்படிட்டர் யாருன்னு சொல்லி நான் கூகுளில் போய்ட்டு என்னோட கீவேர்டை டைப் பண்ணுறப்போ யாரெல்லாம் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து பொசிஷன் வராங்களோ அவங்கள ஃபுல்லாக நான் பிக் பண்ணி வச்சிருக்கேன். அதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பிஸ்னஸ்க்கான கீவேர்டை டைப் பண்ணுங்கள் ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் இன்டீரியர் டிசைனர்ஸ் இன் சென்னை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறப்போ யாரெல்லாம் டாப்பில் வர்றாங்களோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு பொசிஷன் ஃபோர்த் பொசிஷனில் வராங்களோ அவங்களாம் உங்கள் காம்படிட்டராக இருந்திருப்பாங்க ரைட்டுங்களா. அவங்களோட யூஆர்லாம் எடுத்து அல்லது அவங்களோட டொமைன் நேம்லாம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு நோட் பேட்லேயே இல்லை ஏதாவது ஒரு வேர்ட்லேயே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வெப்சைட்டோட ரேங்கிங் கீவேர்ட்ஸ்னால் நம்ம காம்படிட்டரோட வெப்சைட்டோட ரேங்கிங் கீவேர்டு என்ன, அவங்களுக்கும் நம்மளுக்கு என்ன கேப் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா. ஸோ இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு நான் மாஸ் டூல் போகிறேன் ரைட்டுங்களா. ஸோ மாஸ் டூலில் வந்து நீங்கள் ரொம்ப லெஸ் காஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்களாக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் ரைட்டுங்களா. ஸோ மாஸ் டூல் மட்டும் கிடையாது, அரௌண்டு 15+ டூல்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப லெஸ் காஸ்ட்டில் அதாவது 500+ அமௌண்ட்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டூல்ஸோட லிங்க்கை வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டூலை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. சரி, இப்போ நம்ம மாஸ் டூல் டேரெக்டாக போய்க்கலாம். ஸோ என்னோடய ப்ரௌசரில் போய்ட்டு நான் மாஸ் டூல் போய்க்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ மாஸ் டூல் போகிறதுக்கு ஜஸ்ட்டு என்னோடய சைட்டில் போய்ட்டு அந்த மாஸ் டூல் அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேஜுக்கு போகிறேன். இதில் வந்து கிளிக் ஹியர் டு அக்சஸ் மாஸ்ன்ற பார்த்தீங்கன்னா இதை நான் கிளிக் பண்ணனாக்கும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மாஸ் டூலுக்கான பேஜ் வந்து எனக்கு ஷோ ஆகும் ரைட்டுங்களா. இந்த மாஸ் டூலோட டேஷ்போர்டில் வந்துட்டு காம்படிட்டிவ் ரிசர்ச்னு இருக்கும், இந்த மெனு இருக்கும் பாருங்களேன், இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இந்த மெனுவை கிளிக் பண்ணிங்களாக்க உங்களுக்கு 2 சப்மெனு காட்டும். ஒன்று வந்து ட்ரூ காம்படிட்டர், இன்னும் வந்து கீவேர்டு கேப்னு காட்டும். ஸோ இந்த கீவேர்டு கேப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் அந்த கீவேர்டு கேப்பை வந்து கிளிக் பண்ணிக்க ரைட்டுங்களா. நான் கீவேர்டு கேப்பை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல கேட்டிருக்காங்கன்னா என்டர் யுவர் டொமைன் ஆர் சப்டொமைன் ஆர் சப்ஃபோல்டர். ஒருவேளை உங்கள் டொமைனையும் உங்கள் காம்படிட்டர் டொமைனையும் செக் பண்ணி பார்க்க போகிறீங்களா, இல்லை உங்கள் டொமைனில் இருக்கக்கூடிய ஒரு சப்டொமைனையும் உங்கள் காம்படிட்டரோட மெயின் டொமைன் ஆர் சப்டொமைனை செக் பண்ணி பார்க்க போகிறீங்களா, இல்லை உங்கள் டொமைனில் இருக்கக்கூடிய ஒரு சப்ஃபோல்டரையும் உங்கள் காம்படிட்டரோட மெயின் டொமைன் ஆர் சப்டொமைன் ஆர் சப்ஃபோல்டர் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோட டொமைன் மெயின் டொமைனையும் என்னோட காம்படிட்டரோட மெயின் டொமைனையும் நான் பார்க்க போகிறேன். அப்போது நீங்கள் மெயின் டொமைனையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், உங்கள்கிட்ட சப்டொமைன் இருந்தால் சப்டொமைனையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட சப் ஃபோல்டர் இருந்தாலும் அந்த ஃபோல்டர் வைஸாகவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ என்னோட கேஸ்க்கு வந்து என்னோட டொமைனை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்னோட காம்படிட்டர் வந்து இங்கே 3 பேர் தான் டைப் பண்ண முடியும் ரைட்டுங்களா. எனக்கு இது ஒரு 3 காம்படிட்டர் மட்டும் செக் பண்ணி பார்க்க முடியும். அதனால் என்னோட காம்படிட்டரோட யூஆர்எல் ரைட்டுங்களா, அவங்க டொமைனோட யூஆர்எல் வந்து 1 2 3 இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நீங்கள் உங்களோட டொமைனையும் உங்களோட காம்படிட்டர் டொமைனையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை உங்களோட டொமைனையும் உங்களோட காம்படிட்டரோட சப் டொமைனையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லை உங்களோட டொமைனையும் உங்கள் காம்படிட்டரோட சப் ஃபோல்டரையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொமைன் வர்சஸ் டொமைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட டொமைன் ப்ளஸ் என்னோட காம்படிட்டரோட டொமைன் ரைட்டுங்களா. ஒன்ஸ் என்னோட காம்படிட்டர் 3 காம்படிட்டரோட ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் பொசிஷன் இருக்கக்கூடிய காம்படிட்டரோட யூஆர்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு ஜஸ்ட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுறேன். இதில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் இங்கிலீஷ் யூஎஸ்ன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூகே அண்ட் கனடா, ஆஸ்திரேலியா, ஸோ ஒரு 4 கண்ட்ரிஸோட நேம் அவங்களோட லாங்குவேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் அதில் வந்து இந்தியா இல்லை, அதனால் ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அனலைஸ் காம்படிட்டர் பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கான டேட்டாஸ்லாம் கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ ஃபஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சைட் ஓவர்வியூன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைட் ஓவர்வியூவில் ஃபஸ்ட்டு உங்களோட சைட் ரைட்டுங்களா, உங்களோட டொமைன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ண 3 காம்படிட்டரோட டொமைன் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. உங்கள் டொமைனில் எவ்வளோ கீவேர்ட்ஸ் வந்து ரேங்கிங் ஆகிட்டு இருக்குது சரிங்களா, அரௌண்டு 198 கீவேர்ட்ஸ் வந்து ரேங்க் ஆகிட்டு இருக்குது. என்னோட காம்படிட்டரோட ஒவ்வொரு டொமைன்லையும் எவ்வளோ கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகிட்டு இருக்குது ரைட்டுங்களா, அதை ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டொமைனில் இருக்கக்கூடிய ரேங்கிங் கீவெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டொமைனில் நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்களோ அது ஃபுல்லாக அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க ரைட்டுங்களா. செக் பண்ணி பார்க்கலாம். என்னோட வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் 198 ரேங்கிங் கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த 198 ரேங்கிங் கீவேர்ட்ஸும் எந்தெந்த பொசிஷனில் ரேங்க் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்றது ஃபுல்லாக எனக்கு கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபஸ்ட்டு பொசிஷன், அடுத்த செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன், இது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் காம்படிட்டரோட ரேங்கிங் கீவேர்ட்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு திங் ரைட்டுங்களா. தென் செகண்ட் திங் இஸ் டாப் பொசிஷன்.
டாப் பொசிஷனை பொறுத்தளவில் என்னோடய வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு 1 to 3 பொசிஷன் ரைட்டுங்களா. ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து தேர்ட் பொசிஷன் வரைக்கும் எத்தனை கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் 10 கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகிட்டு இருக்கு. 4லேருந்து 10 வரைக்கும், 4th பொசிஷன்லேருந்து 10th பொசிஷன் வரைக்கும் எத்தனை கீவேர்ட் ரேங்க் ஆகிட்டு இருக்குன்னா 19 கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி என்னோடய காம்படிட்டரோட டாப் 3 பொசிஷனில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் 4 to 10th பொசிஷனில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் ஃபுல்லாக நான் செக் பண்ணி பார்க்க முடியும் ரைட்டுங்களா. எத்தனை கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகிட்டு இருக்குன்றது ரைட்டுங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் 1 to 3 பொசிஷனில் இருக்கக்கூடிய 10 கீவேர்ட்ஸ் நான் கிளிக் பண்ணி பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த ரேங்கிங் கீவேர்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நான் இங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் ஃபஸ்ட்டு 1லேருந்து 3 பொசிஷன் வரைக்கும் என்னென்ன கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத இங்கேயே நான் கெட் பண்ண முடியும். இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் CSV கொடுத்தீங்கன்னாக்கும் நீங்கள் இதை ஒரு எக்ஸல் ஃபார்மெட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் வந்து அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டி. என்னோடய வெப்சைட் இந்த பர்டிகுலர் டொமைனில் இந்த ஹோம் பேஜோட அத்தாரிட்டி எவ்வளவு 37, ஓவராலாக இந்த டொமைனுக்குன்னு அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குன்னா 15 ரைட்டுங்களா. அதேமாதிரி என்னோட காம்படிட்டரோட இந்த பர்டிகுலர் ஹோம் பேஜோட அத்தாரிட்டி என்ன, அவங்களோட ஓவரால் டொமைன் அத்தாரிட்டி என்னன்றதை நான் பார்க்க முடியும். ஸோ இந்த பேஜ் அத்தாரிட்டி, டொமைன் அத்தாரிட்டி இந்த 2 பேராமீட்டரும் எதை பொறுத்து அசைன் பண்ணப்படுது அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்லிங்க் ரைட்டுங்களா. அந்த பர்டிகுலர் பேஜுக்கு எவ்வளோ பேக்லிங்க் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்லிங்க், ஆர் அந்த பர்டிகுலர் டொமைனுக்கு எவ்வளோ பேக்லிங்க் இருக்குது. அந்த பர்டிகுலர் பேஜுக்கு நம்பர் ஆஃப் பேக்லிங்கை பொறுத்து பேஜ் அத்தாரிட்டி அசைன் பண்ணப்படும். டோட்டல் டொமைனுக்கும் இருக்கக்கூடிய பேக்லிங்க் கவுண்ட்டை வச்சு அந்த பர்டிகுலர் டொமைனுக்கான அத்தாரிட்டி அசைன் பண்ணப்படும் ரைட்டுங்களா. ஒன்ஸ் இந்த பேஜ் அத்தாரிட்டி, டொமைன் அத்தாரிட்டியில் நீங்கள் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரேங்கிங் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் ரைட்டுங்களா. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஒரு கிராஃப் மாதிரி காட்டும். இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னாக்கும் ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து என்னோட டொமைன் அண்ட் ரிமைனிங் கலர்ஸ்லாம் என்னோட காம்படிட்டர் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. அப்போ ஃபஸ்ட்டு 1 to 3 பொசிஷனில் பார்த்தீங்கன்னாக்கும் ஃபஸ்ட்டு இங்கே நான் என்னோட கர்சரை வச்சேன் அப்படின்னா முன்னாடி என்னோட வெப்சைட் வந்து 1 to 3 பொசிஷனுக்குள்ளே எவ்வளோ கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத எனக்கு இங்கே ஷோ பண்ணுவாங்க ரைட்டுங்களா. ஜஸ்ட் இங்கே கர்சரை ப்ளேஸ் பண்ணுறேன், அங்கே காட்டுறாங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் அனதர் கலர் என்னோட கர்சரை மூவ் பண்ணேன் அப்படின்னா அவங்க 1 to 3 பொசிஷனுக்குள்ளே எவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் அனதர் கலருக்கு நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா என்னோட அனதர் காம்படிட்டர் வந்து 1 to 3 பொசிஷனுக்குள்ளே எவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்காங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் 4 to 10 இருக்குது, 11 to 20 இருக்குது, 21 to 30, 31 to 40, 41 to 50. ஸோ இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். அப் டு 50 பொசிஷன் வரைக்கும் உங்களோட வெப்சைட்டில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது, உங்கள் காம்படிட்டர் வெப்சைட்டில் எவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்க முடியும் ரைட்டுங்களா. தட் இஸ் கால்ட் தி ரேங்கிங் டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் கீவேர்ட்ஸ் டு இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐடென்டிஃபை ஏரியாஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் காம்படிட்டர்ஸ் மோஸ்ட் ப்ராமினென்ட் ரேங்கிங் கீவேர்ட்ஸ். உங்கள் காம்படிட்டரோட மோஸ்ட் ப்ராமினென்ட் ரேங்கிங் கீவேர்ட்ஸ் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருப்பாங்க ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்ற கீவேர்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் எந்த பொசிஷனில் ரேங்க் ஆகிட்டு இருக்கீங்க, உங்கள் காம்படிட்டர் எந்த பொசிஷனில் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் கீவேர்டு அதேமாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர் அப்படின்ற கீவேர்டுக்கு நீங்கள் எந்த பொசிஷனில் ரேங்க் ஆகிட்டு இருக்கீங்க, தட் இஸ் யுவர் ரேங்க் அண்ட் யுவர் காம்படிட்டர் ரேங்க் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும் ரைட்டுங்களா. ஸோ செகண்ட் பண்ண என்ன சொல்லியிருக்காங்கன்னா வியூ தேர் டாப் கீவேர்ட்ஸ் தட் யூ ஆல்சோ ரேங்க் ஃபார். ஸோ அவங்களோட டாப் கீவேர்ட்ஸில் என்ன, அந்த டாப் கீவேர்ட்ஸ்க்கு நீங்கள் எந்த பொசிஷனில் ரேங்க் ஆகிட்டு இருக்கீங்க, உங்கள் காம்படிட்டர் எந்த பொசிஷனில் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும் ரைட்டுங்களா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ளது பார்த்தீங்கன்னாக்கும் டிராஃபிக் லிஃப்ட்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. இதோட மீனிங் என்னென்னா ஒருவேளை நீங்கள் உங்கள் காம்படிட்டரோட பொசிஷனை வந்து நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எவ்வளோ டிராஃபிக் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ரைட்டுங்களா. ரைட். நெக்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கும் டாப் கம்பீட்டிங் கண்டென்ட் ரைட்டுங்களா. டாப் கம்பீட்டிங் கண்டென்ட் என்னென்னா உங்கள் காம்படிட்டர் வந்து எந்த பர்டிகுலர் கண்டென்ட்டுக்கு வந்து டாப்பில் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க, அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும் ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட காம்படிட்டர் வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கிளுக்கு வந்து டாப்பில் ரேங்க் ஆகிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், இந்த ஆர்டிக்கிளில் இருக்கக்கூடிய டாப் ரேங்கிங் கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்றத என்னால் செக் பண்ணி பார்க்க முடியும் ரைட்டுங்களா. அனதர் காம்படிட்டரோட டாப் ரேங்கிங் கண்டென்ட்டில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் அவங்க ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். அப்போது ஒருவேளை நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன், என்னோட காம்படிட்டரும் அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. பட் அவரோட அந்த ஆர்டிக்கல் அல்லது அந்த கண்டென்ட்டில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் அவர் ரேங்க் ஆகிட்டு இருக்காரு, என்னோட ஆர்டிக்கலில் நான் அந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்றத இங்கேயே செக் பண்ணி பார்க்க முடியும். செக் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை நான் அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகாமல் இருந்தேன் அப்படின்னா இந்த கீவேர்ட்ஸ்லாம் நான் என்ன பண்ணுவேன், என்னோட ஆர்டிக்கலில் நான் இன்க்ளூட் பண்ணுவேன். இன்க்ளூட் பண்ணி அவர் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணிக்கிறாரோ அதே ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுவேன் ரைட்டுங்களா. அப்போ என்னோடய காம்படிட்டர் ஃபுல்லாக என்னென்ன டாப் கண்டென்ட்லாம் வச்சுருக்காங்க, அந்த டாப் கண்டென்ட்டில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத என்னால் இங்கே செக் பண்ணி பார்க்க முடியும். அதே டயத்தில் அந்த கீவேர்ட்ஸ்க்கு நான் என்ன பொசிஷனில் இருக்கேன், என்னோட காம்படிட்டர் வந்து என்ன பொசிஷனில் ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ரேங்கிங் டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்க முடியும். அதே இடத்துல சைட் ஓவர்வியூ பார்க்க முடியும் சரிங்களா. ஸோ இந்த கீவேர்ட் கேப் அனாலிசிஸ் மூலமாக உங்களுக்கும் உங்கள் காம்படிட்டருக்கும் இடையில உள்ள கீவேர்டு கேப் என்ன, எந்தெந்த கீவேர்ட்லாம் டாப்பில் அவங்க ரேங்க் ஆகிட்டு இருக்காங்க, எந்த கீவேர்ட்லாம் நீங்கள் டாப்பில் ரேங்க் ஆகலை அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஐடென்டிஃபை பண்ணி
அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், சரி செய்ய முடியும். பார்த்தீங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்தவரை கீவேர்ட் கேப் அனாலிசிஸ்னால் என்ன, அதன் மூலமாக நம்ம என்னென்ன மெட்ரிக்ஸ்லாம் நம்ம மெஷர் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நம்ம வெப்சைட்டில் அந்த கீவேர்டு எங்கெங்கெல்லாம் இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான நாலேஜ் கெட் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் SEO சம்மந்தமாக இருக்கக்கூடிய another யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். until that signing off, digital விஷ்ணு.